பில்வாத், விரல்களால் மலைகளை குடைந்தார்கள். நம்ம இந்த ட்ரில்லர் மிஷின் எல்லாம் வச்சிருக்கோம்ல, அவங்க விரல்களே ட்ரில்லர் போல தெரியுது. மலைகளை குடைந்து அவர்கள் வீடு கட்டி இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மலையை குடைஞ்சு வீடு கட்டுற அவங்க எங்க? இங்க கதவுல கை நசுங்கினாமே டாக்டர்கிட்ட போயிடுறோம். பலம் இல்லை, நீண்ட ஆயுள் இல்லை, எல்லாமே பலவீனம். 40 வயசான உடனே எல்லா ஆளுக்கு ஒரு ஃபைல் இன்னைக்கு வச்சிருக்கோம், ஆஸ்பத்திரியுடைய ஃபைல். முற்காலத்திலே வாழ்ந்தவர்களை போல ஆரோக்கியம் இல்லை. சராசரியாக 500 to 600 வருஷம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், ஆயுள் காலம். நம்மெல்லாம் அடிக்கடி பேசுறோமே ஃபிரௌனுடைய வயசு 400 மௌத்தாகும் போது. வேடிக்கையா மார்க்க அறிஞர்கள் ஒரு செய்தி எழுதியிருக்காங்க. ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு, அவங்க அம்மா வயசான கிளம்பி உட்கார்ந்து அற்ப ஆயுசிலேயே போயிட்டான்னு அழுதுச்சான். வயசு 550. அந்த காலத்துல அது அற்ப ஆயுசா இருந்திருக்கு. அந்த அம்மா அழுதுச்சான். அந்த அம்மாட்ட போய் சொன்னாங்களாம், பின்னாடி ஒரு உம்மத்து வருது, கியாமத்துக்கு முன்னாடி முகமதுடைய உம்மத்துகள்னு பேரு. அவங்க அதிகபட்ச ஆயுட்காலமே 60 to 70 தான் வயசுன்னு சொன்னாங்களாம். அப்ப கிளம்பி சொல்லியிருக்கு, 2 சஜிதாவுக்கே சரியா போயிருமே இல்லையா? என்ன பண்ணுவாங்க அந்த ஆயுசை வச்சு? நீண்ட ஆயுள் நமக்கு வழங்கப்படவில்லை. நான் இப்ப சொல்ல வர்றது என்ன தெரியுமா? ஆனால் நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டவர்களின் அளவுக்கு நம்மை கொண்டு போய் சமநிலைப்படுத்த அல்லாஹ் ஏற்பாடு செய்ததுதான் லைலத்துல் கத்ர். ஏன்னா நமக்கு தெரியும், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்ஃபி ஷஹர்